ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நிலைக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இது ஜெபத்தை குறித்த ஒரு செய்தி. அன்பானவர்களே, ஜெபம் என்பது என்னை மையப்படுத்தி பேசப்படுவதல்ல, என்னை மையப்படுத்துவது ஜெபம் அல்ல. ஜெபம் என்பது ஆண்டவரை மையப்படுத்துவது. இந்த நாளிலே லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தினுடைய அந்த முழு வசனங்களை உங்களுடன் நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 முதல் 43 வசனங்கள் இருக்கிறது. அந்த 43 வசனங்களிலே 4 வித்தியாசமான ஜெபங்கள் பேசப்படுகிறது. அது ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிக்கிறது. லூக்கா 18 இப்படி ஆரம்பிக்கிறது: சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். இது ஜெபத்தை குறித்து ஆரம்பிக்கிறது. மட்டுமல்ல, முடியும் போதும் ஜெபத்தோடு தான் முடிகிறது. ஒரு குருடன் இயேசுவை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்றான். அது ஒரு ஜெபம். ஜெபத்தோடு ஆரம்பித்து ஜெபத்தோடு முடிகிறது. இங்கே ஜெபித்த ஒரு 4 வித்தியாசமான மக்களை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். அதற்கு முன்பாக ஜெபத்தை குறித்த சில சத்தியங்கள். நம்பர் 1, ஜெபம் என்பது என்னை மையப்படுத்துவதல்ல, தேவனை மையப்படுத்துவது. கேட்கலாம், அப்படியானால் இன்றைக்கு எனக்காக ஜெபிக்க வேண்டாமா? ஜெபிக்க வேண்டும். அன்புக்குள்ளே, என் தேவைகளை என்னை விட அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். என்னுடைய இன்றைய தேவையை அவர் நேற்று அறிந்திருக்கிறார். அப்படியானால் ஜெபிக்க அவசியம் இல்லையா? ஜெபிக்கலாம், அன்புக்குரியவர்கள். ஆனால் என்னையே மையப்படுத்தி நான், என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளை, என் வாழ்க்கை, வீடு, வசதி, வேலை வாய்ப்பு, திருமணம், என்னை மையப்படுத்துவது ஜெபம் அல்ல, கிறிஸ்துவை மையப்படுத்துவது ஜெபம். 2 சொல்ல விரும்புகிறேன். ஜெபம் என்பது காண்கிற ஒன்றை வைத்து ஜெபிப்பதில்லை. ஒருவேளை உங்களுக்கு புரியாது நினைக்கிறேன். பாடுகள், போராட்டம், வியாதி, கண்ணீர், இவையெல்லாம் காண்கிற ஒன்றுதான். ஆனாலும் காணக்கூடாத அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய காருண்யம், அவருடைய நீதி, அவருடைய நியாயம், அவர் நித்திய மீட்பு, உங்களுக்கு வைத்திருக்கிற பிரகாசமான ஒரு எதிர்காலம், இவைகளை யோசித்து பாருங்கள். காண்கிற ஒன்றை வைத்தே நாம் ஜெபிக்கிறோம். அது நல்லது. ஆனாலும் காணாத ஒன்று இருக்கிறது. பிரகாசமான, ஒளிமயமான, மகிமையான, மாசற்ற, வாடாத ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். புதிய வாய்ப்புகள், புதிய தருணங்கள், புதிய உறவுகள், புதிய வழிகள், எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். 3வது நான் சொல்ல விரும்புகிறேன், வாய்ப்புகள் இருந்தால் ஜெபிக்கலாம். நம்ம இப்படி சொல்லுகிறோம், வாய்ப்புகள் இருக்கும், வாய்ப்புகள் தெரிந்தால் ஜெபிக்கலாம். இல்லை அன்பார்களே, வாய்ப்பே இல்லாத இடம், வாய்ப்பே இல்லாத மனிதர், வாய்ப்பே இல்லாத சூழ்நிலைகள், ஜெபித்து பாருங்கள், வாய்ப்புகளை உருவாக்குவார். நான் சொல்வது உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். வாய்ப்புகள் இருந்தால் மட்டுமே ஜெபிக்கலாம். ஒருவேளை வாய்ப்பு இருக்கிறது, ஜெபிக்கலாம். இல்லை அன்பார்களே, வாய்ப்பே இல்லை, ஆனாலும் ஜெபித்து பாருங்கள், வாய்ப்புகளை கர்த்தர் தருவார். ஜெபம் என்ற வார்த்தையின் பொருளே இதுதான். இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதனுடைய ஜெபத்தை வைத்து அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எடை போடலாம். அன்பார்களே, உங்கள் ஜெபம்தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அளவுகோல். அனைவருடைய ஜெபத்தை பார்த்தால் சிறு பிள்ளையின் ஜெபம் போல அன்றைக்கு எப்படி ஜெபித்தார்களோ அதை போலத்தான் இன்றைக்கும் ஜெபிக்கிறார்கள். ஒரு ஸ்டீரியோ டைப் பிரேயர், அதே வார்த்தை, அதே ஜெபம், மாற்றமே இல்லை. 365 நாளும் குடும்ப ஜெபங்களிலே பாருங்களேன், அதே ஜெபம்தான், வார்த்தையில் மாற்றமே இல்லை. அன்பார்களே, கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். காரியங்கள், அதாவது சூழ்நிலை கேட்டது போல, சமயத்துக்கு கேட்டது போல திருமறை சொல்லுகிறது, அவர் கல்விமானின் நாவை தருகிறார். ஒரே ஜெபம் அல்ல, வாழ்க்கை முழுவதும் என்னை, என் மனைவியை, என் பிள்ளையை, இதை மட்டும் 4 சுவருக்குள்ள ஜெபம் அல்ல, 4 திசைகளுக்குள்ளும் உங்கள் ஜெபங்கள் செல்ல வேண்டும். இன்றைக்கு ஒரு 4 வித்தியாசமான ஜெபங்களை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். முதலாவது, ஒரு விதவையின் ஜெபம். யார் இவள்? நாதியற்றவள். அதாவது அவளுக்கு பணபலம் இல்லை, ஆள்பலம் இல்லை, எந்த பலமும் இல்லை. ஆனால் இந்த விதவை குறித்து திருமறை சொல்லுகிறது, அவள் யாரிடத்தில் போகிறாள்? அநீதி உள்ள நியாயாதிபதி. அவன் மனிதனுக்கும் பயப்படுவதில்லை, தேவனுக்கும் பயப்படுவதில்லை. அவன் பெயருக்கும் அவன் தொழிலுக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் பெயர் நியாயாதிபதி, ஆனால் நீதியும் இல்லை, நியாயம் இல்லை. இந்த உலகத்திலே பலர் பெயருக்கேற்றவே வாழ்வதில்லை. செய்யும் தொழில் வேறு, ஆனால் அவர்கள் செய்கிற காரியங்கள் வேறு. புரியும் நினைக்கிறேன். அவர்களுடைய டைட்டில் வேற, ஆனால் அவள் செய்கிற காரியங்கள் வேறு. ஒருவேளை ஊழியனா இருக்கலாம், ஒரு போதகரா இருக்கலாம். ஊழியனா இருக்கிற நீங்கள் ஊழியத்தை மட்டும் செய்யுங்கள். அதை விட்டு அன்புக்குரியவர்களே, அதை தவிர்த்து எந்த ஆதாயம் வேண்டாம். இன்றைக்கு மக்கள் சொல்கிறார்கள், நான் பொதுநல வேலை செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, அதை செய்ய 1000 பேர் இருக்கிறார்கள், இதை செய்ய யாரும் இல்லை. நீங்கள் இதை செய்யத்தான் அழைக்கப்பட்டீர்கள், அதை செய்ய அல்ல. அதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம், இதை நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும்.
புறநினைக்கிறேன். அதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அதை செய்ய எத்தனையோ பேர் இயேசுவை அறியாத மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை அறிந்து அவரை ருசி பார்த்த நீங்கள் அவரை சொல்ல, அவருடைய வார்த்தையை சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இவருடைய பெயர் நியாயாதிபதி, நீதியும் இல்லை நியாயம் இல்லை. ஆனால் இந்த வார்த்தை சொல்கிறது 5ஆம் வசனத்திலே, இந்த விதவை எப்போதும் என்னை தொந்தரவு செய்கிறபடியினால். யோசித்து பாருங்கள் அன்புக்குள்ளே, இவளுக்கு தெரியும் இந்த ஜபத்தினுடைய முதல் குறிப்பு என்னவென்றால் கான்பிடன்ட் பிரேயர், நம்பிக்கையின் ஜபம். அவன் மோசமானவன். யோசித்து பாருங்கள், அவன் மோசமானவன் என்பதை விட அவன் சுற்றி இருக்கிற மக்கள் சொல்லியிருப்பார்கள், அன்பானவர்களே நீ அவனிடத்தில் போவது வெயின், வெறுமை, உன நேரம் வெறுமையாகிறது, உழைப்பு வெறுமையாகிறது, வீட்டிலே படு தூங்கி இருக்கலாம், அட்லீஸ்ட் உனக்கு நல்ல சுகம் ஆரோக்கியமாக இருக்கும். இப்படி அலைந்து அலைந்து திரிந்து திரிந்து ஓழாய் போய்விட்டாயே. மக்களுடைய கூற்று ஒரு பக்கம், உலகத்தினுடைய வார்த்தைகள் ஒரு பக்கம், அவனுடைய எதிர்மறையான சூழ்நிலைகள் ஒரு பக்கம். ஆனால் எதுவுமே அவளை சோர்வடைய செய்யவில்லை. அந்த வார்த்தை சொல்கிறது, அன்புக்குரியவளே இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடியினாலே. இங்கே அன்பானவர்களே, அவள் எப்போதும், அதாவது தொடர்ந்து 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 அவனை குறித்தும் அவளுக்கு கவலை இல்லை. மக்களுடைய ஸ்டேட்மெண்ட், மக்களுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுவார்கள்? ஒரு நாளும் கேட்பார்கள், போய் வந்தாயே என்ன நடந்தது, போய் வந்தாயே என்ன சொன்னார்? அதே வார்த்தை, அதே பதில். யோசித்து பாருங்கள், எவ்வளவு காலம், வெகு நாள். அன்பானவர்களே, வெகு நாளா இருந்தாலும் சோர்ந்து போகவில்லை. நாளிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய கால தாமதங்கள் உன்னை மறந்து விட்டார் என்று பொருள் அல்ல. டிலேஸ் ஆர் நாட் டினையல்ஸ். தொடர்ந்து அன்புக்குரியவர்களே, மக்கள் 1000 சொல்லலாம், நடக்காது, அது வாய்ப்பே இல்லை, சந்தர்ப்பமே இல்லை. ஆரம்பத்தில் சொன்னேன், வாய்ப்பே இல்லாத மனிதன், வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை, வாய்ப்பே இல்லாத சந்தர்ப்பங்கள், வாய்ப்பே இல்லாவிட்டாலும் வாய்ப்புகளை தருகிற கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் இல்லை. நாளிலே ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போய் இலக்கரித்து சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்திருக்கிற என் அன்பு ஊழியர்களே, தொடர்ந்து ஜெபியுங்கள், வெற்றி நிச்சயம். இரண்டாவது ஒரு ஜெபத்தை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறேன். அடுத்த வார்த்தை ஒரு பரிசேயனுடைய ஜெபம். யார் இவன்? மார்க்க பக்தி உள்ளவன், அன்பானவர்களே, ஆண்டவரை அறிந்தவன். அவன் வாழ்க்கையிலே நல்ல குணங்கள் இருக்கிறது, நல்ல பண்புகள் இருக்கிறது, நல்ல சுபாவங்கள் இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், அன்பானவர்களே, வாரத்தில் 2 தின உபவாசம். அது மட்டுமல்ல, என் சம்பாத்தியத்தில் எல்லாம். நாளிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளே, இன்றைக்கு தசமா கொடுக்கலாம், சம்பாத்தியத்தில் கொடுக்கலாம். இவன் சொல்லுகிறான், என் சம்பாத்தியங்கள் எல்லாம். அவனுடைய கருத்து என்னவென்றால், ஒரு லோன் வாங்கும் போது தசமபாகம், அவனுடைய PF வாங்கும் தசமபாகம், இன்சென்டிவ் தசமபாகம், அவனுடைய ஓவர் டைம் தசமபாகம், அவன் பெறுகிற ஒவ்வொரு பணத்திற்கும் தசமபாகம் செலுத்துகிறார். இன்றைக்கு இதை செய்கிற மக்கள் மிக குறைவு. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒன்றை நீங்கள் பார்க்கலாம், அவனை மையப்படுத்தி ஜெபித்தார். நான் படிக்கிறேன், கேளுங்கள். தேவனே, முதலாவது வார்த்தை நான். யோசித்து பாருங்கள். அடுத்து இவன். யோசித்து பாருங்கள். அடுத்தவளை ஒப்பிட்டு பார்ப்பது, ஒப்பிட்டு ஜெபிப்பது ஜெபம் அல்ல. உங்கள் ஜெபம் அடுத்தவளை தூக்கிவிட வேண்டும், அடுத்தவளை குழிக்குள்ளே தள்ளக்கூடாது. உங்கள் ஜெபத்திலே அடுத்தவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும், அடுத்தவளை குற்றப்படுத்த கூடாது. யோசித்து பாருங்கள். அவன் சொன்னான், இந்த மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போல அல்லாமல், அன்பார்களே, கண்கள் கர்த்தரை பார்க்க வேண்டும், மனிதனை பார்க்க கூடாது. ஆலயத்திற்கு போகிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் பார்வை ஊழியர் மேல் மட்டும் இருக்கட்டும். அவரை பார்த்து இவரை பார்த்து மனிதர் எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான். நிறைவுள்ள மனிதர்கள் யாருமே இல்லை. நீங்களும் குறை உள்ளவர்கள், நானும் குறை உள்ளவர். என்றைக்கு நான் நிறைவாகிறேனோ அன்றைக்கு வந்திருக்க வேண்டிய இடம் இந்த பூமி அல்ல, பரலோகம். அன்பார்களே, எனவேதான் குறைவுள்ள என்னை நிறைவுள்ள மனிதனாக மாற்றத்தான் இந்த பூமியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இவருடைய பார்வை வித்தியாசம், வார்த்தை வித்தியாசம். திரும்ப சொல்லுகிறேன், வார்த்தை, அவனுடைய வார்த்தையிலே பாருங்களேன். அவன் சொல்கிறார், நான் என்னுடைய, அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுகிறது 12 என் தசமபாகம், நான் எல்லாவற்றையும். யோசித்து பாருங்கள். தன்னை மையப்படுத்துவது ஜபம் அல்ல. ஆரம்பத்தில் சொன்னேன், என்னை உயர்த்துவது ஜபம் அல்ல. என்னுடைய இன்னொரு ஜபம் ஆரகன், அன்புக்குள்ளே ஒரு பெருமையின் ஜபம். அன்பானவர்களே, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இவனுடைய வாழ்க்கையிலே நல்ல குணங்கள் இருந்தது, நல்ல கேரக்டர் இருந்தது. நல்ல குணங்கள் இருப்பதனாலே தேவன் ஜெபத்துக்கு பதிலளிக்க வேண்டும் என்று அது நிச்சயம் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், நல்ல பண்புகள் இருக்கலாம்,
பண்புகளால பதில் அல்ல, உன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை மையமா வைப்பதால உண்டாகிற பதில். இதுல ஒரு வார்த்தை கூட அன்புக்குரிய கிருபைக்காக, இரக்கத்திற்காக, தயவிற்காக, காருண்யத்திற்காக இல்லை. அவன் சொல்லுகிறார், நான் இப்படி. அன்பாவளே, ஜபத்துல உங்கள் பெருமைகளையும் உங்கள் புகழ்ச்சியும் சொல்லுகிற இடம் ஜபம் அல்ல. உங்களை மறைத்து அவரை உயர்த்துங்கள். முதல் ஜபம் சொன்னேன், நம்பிக்கையின் ஜபம். மூன்றாவது ஒரு ஜபம் திருமறை சொல்லுகிறது, அவன் அல்ல. யோசித்து பாருங்கள், இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு கடினமான வார்த்தை. நல்ல சுபாவங்கள், நல்ல பண்புகள், நற்குணங்கள். இன்றைக்கு ஜெபிக்கிற பலரிடத்துல நல்ல பண்புகள் இல்லை. அன்புக்குள்ளே நல்ல பண்புகளும் வேண்டும், ஜெபிக்கிற பக்குவம் வேண்டும். ஜெபிக்கிற அநேக மக்களுக்கு நல்ல கேரக்டர் இல்லை. அழகா ஜெபிப்பார்கள், ஆழமா ஜெபிப்பார்கள், நல்ல கேரக்டர் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், நற்குணங்கள் அவசியம், அதே வேளையில தாழ்மை அவசியம். உங்களை வெளிப்படுத்துவதல்ல, கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது. உங்களை மையப்படுத்தி அல்ல, அவருடைய கிருபையை மையப்படுத்தி, இரக்கத்தை மையப்படுத்தி, அவருடைய நீதியை மையப்படுத்தி, அவருடைய நியாயங்களை மையப்படுத்தி, அவருடைய காருண்யத்தை மையப்படுத்தி ஜெபியுங்கள். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், இவன் அல்ல. யார் இவன்? பரிசேயன், வேதத்தை அறிந்தவன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவன், அர்ப்பணிக்கப்பட்டவன். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவன் அல்ல. யோசித்து பாருங்கள், முதலாவது ஒரு விதவை, நாதியற்றவள், பரிசேயன், எல்லாம் உடையவன், சமூகத்தில் அந்தஸ்து, மதிப்பு, புகழ். ஆனால் எப்படி போனான்? துக்கத்தோடு போனான். மூன்றாவது இன்னொரு மனிதனை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 18:18 சொல்லுகிறது, அடுத்த ஒரு வார்த்தை, ஒரு தலைவன். இவன் யார்? அவன் ஒரு சமுதாயத்தாலே மதிக்கப்பட்டவன், அந்தஸ்து உள்ளவன். அது மட்டுமல்ல, அவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவன். எந்த நோக்கத்தோடு வந்தான்? அவன் சொன்னான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இது ஒரு ஜெபம். திரும்ப சொல்லுகிறேன், இது ஒரு ஜெபம் தான். என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஜெபம் தான். ஆனால் அடுத்த சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியினாலே அதை கேட்டு அவன் துக்கம் அடைந்தான். நன்றாக கவனியுங்கள். முதலாவது பெண் வந்தால் சந்தோஷம் அடைந்தால், இரண்டாவது மனிதன் துக்கத்தோடு போனான், மூன்றாவது மனிதனும் துக்கத்தோடு போனான். இரண்டாவது மனிதன் ஆன்மீகவாதி, மூன்றாவது மனிதன் அவன் ஒரு சமுதாயத்தில் ஒரு சிறந்தவன், சமுதாயவாதி. ஆனாலும் எப்படி போனான்? துக்கத்தோடு போனான். அதாவது ஜெபித்தான். வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, அவன் துக்கத்தோடு போனான். அன்புக்குள்ளே ஜெபம் துக்கத்தை அல்ல, மகிழ்ச்சியை தர வேண்டும். பல நேரங்களிலே பதில் கிடைக்கிறது இல்லையோ, ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அன்புக்குள்ளே அதற்கு இணை எதுவுமே இல்லை. பல நேரங்களிலே ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. ஆனால் ஜெபித்த பிறகு ஒரு மன நிறைவு, ஒரு மன சந்தோஷம், ஒரு கோடி கிடைத்தது போல, அதுதான் தேவன் தருகிற பதில். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது நீங்கள் நினைக்கிறது போல தேவன் தருவதில்லை, அவர் சித்தத்தின்படி உங்களுக்கு தருகிறார். இன்றைக்கு மக்களுடைய நிலை என்னவென்றால், எல்லாரும் சொல்லுகிறார்கள், தேவன் என் ஜெபத்திற்கு பதில் தரவில்லை. தவறு அன்பானுடைய, தேவன் பதில் தந்தார், அதை நான் பெற்றுக் கொள்ளவில்லை. காரணம், நான் கேட்டது போல இல்லை, நான் கேட்டது போல அவர் தருவதில்லை, அவர் சித்தத்தின்படி எனக்கு தருகிறார். மூன்றாவது ஜெபம் அறியாமையின் ஜெபம். என்ன ஜெபிக்கிறோம்? எதற்காக ஜெபிக்கிறோம்? கேட்டது என்ன? நித்திய ஜீவன். ஆனால் அதற்கு கிரயம் செலுத்த மனதில்லை, அர்ப்பணிக்க மனதில்லை. வேதம் சொல்கிறது, அதாவது அவன் துக்கம் அடைந்து போனான். காரணம் என்ன? வசதிகள். அன்பு வசதி நல்லது, ஆனால் வசதி வலைகளாய் மாறக்கூடாது. நான்காவது ஒரு ஜெபம். அன்பானுடைய லூக்கா 18:35 ஒரு குருடனுடைய ஜெபம். அவன் சொன்ன வார்த்தை என்னவென்றால், அன்பானுடைய அவன் சொன்ன வார்த்தை, இவனுக்கு தேவனை குறித்த அறிவில்லை. முதலாவது விதவை, இரண்டாவது சொன்னேன் அன்பானுடைய ஒரு பரிசேயன், அறிந்தவன், புரிந்தவன், அதாவது வேதத்தை படித்திருக்கிறவன். மூன்றாவது ஒரு தலைவன், சமுதாயத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை அறிந்தவன். மூன்றாவது ஒருவன், அதாவது ஒரு பிச்சைக்காரன், வாழ்க்கையின் அடித்தளத்திலே நாதியற்றவன், நம்பிக்கை இல்லாதவன், அடுத்த வேளை ஆகாரத்திற்காக ஏங்கி தவிக்கிறவன். திருமறை சொல்கிறது, ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்கிறான். யார் இவன்? இவன் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். வாழ்க்கையில் ஒன்றும் தெரியாது, மக்களை பார்த்ததில்லை, இயேசுவை பார்த்ததில்லை, ஆனால் இங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறான். இங்கே நான் சொல்ல விரும்புகிற ஒரு உண்மை என்னவென்றால், எந்த விதமான முன் அனுபவங்கள் இல்லாதவன். அப்படியானால் நீங்களும் நானும் பல நன்மைகளை பெற்றிருக்கிறோம், அறிவு இருக்கிறது, அனுபவங்கள் இருக்கிறது. ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதை செய்தார் என்று சொல்ல முடியும். ஆனால் இவனுக்கு அப்படிப்பட்ட ப்ரீ ரெக்கார்டட்
ஒன்றுமில்லை. ஆனால் இவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அன்பார்களே, அந்த இவன் சொன்னான் போகிறார் என்று, இயேசு போகிறார் என்று சொன்னார்கள். அதை கேட்டவுடனே அவன் சொன்ன வார்த்தை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அன்புக்குள்ளே இங்கே அவனுடைய ஜெபத்தை பாருங்கள். இரக்கத்திற்காக ஜெபித்தான், கிருபைக்காக ஜெபித்தான், தன்னை மையப்படுத்தி அல்ல. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அன்பார்களே, அடுத்த வார்த்தை சொல்கிறது, முன் நடப்பவர்கள் அவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். இன்றைக்கு பாருங்கள், திருச்சபையிலே வளர்ந்தவர்கள் இளையவர்களை அடக்குவார்கள், வளர்ந்த ஊழியர்கள் இளைய ஊழியர்களை அடக்கி ஆளுகிற தன்மையை பார்க்கிறோம். இல்லை அன்பார்களே, அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாயிருங்கள், ஒரு மாதிரி இருக்க வேண்டாம். அங்கே சொல்லுகிறார்கள், முன் நடப்பவர்கள் அவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். அன்பார்களே, ஒருவன் ஆண்டிடத்திலே தன் பாரங்களை, தன் வேதனைகளை, தன் கண்ணீரை சொல்லும் போது அடுத்தவர்களை, அதாவது அவர்களை ஏளனமாய் பார்ப்பது. இன்றைக்கு சபையிலே பாருங்கள், ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கிறார்? ஜெபமா இது? ஜெபத்திலே ஈரம் இல்லை, ஜெபத்திலே வல்லமை இல்லை. அன்புக்குள்ளே அது உங்களுடைய வேலை அல்ல. உங்களுடைய வேலை உங்களை படைத்தவரை பார்ப்பது. இவர்கள் யார்? இவர்கள் அவனை பார்த்து பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். ஆனால் திருமறை சொல்லுகிறது, அவன் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டார். உங்களுடைய ஜெபம் என்னவென்றால் விடாப்பிடியான ஜெபம், இன்னும் அதிகமாய். அன்புக்குள்ளே உங்கள் ஜெபங்களுக்கு 1000 தடை இருக்கலாம். உங்கள் கணவன் தடை, மனைவி தடை, பெற்றோர் தடை, பிள்ளைகள் தடை, பல நேரங்களில் ஊழியனை தடை செய்வார். அன்பானவர்களே, யார் தடை செய்தாலும் உங்கள் ஜெபங்களிலே தொடர்ந்து விடாப்பிடியா ஜெபியுங்கள். முதல் பெண் வந்தாள், சந்தோஷத்தோடு போனால். இரண்டாவது மனிதன் அதாவது ஏமாற்றம் அடைந்து போனான். மூன்றாவது மனிதன் துக்கத்தோடு போனான். நான்காவது மனிதன் சந்தோஷத்தோடு போனான். அடுத்த வார்த்தை சொல்கிறது 43, அவன் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு. யோசித்து பாருங்கள், அவன் முகத்தில் எத்தனை சந்தோஷம். அவன் பார்வை அடைந்தான். அன்புக்குள்ளே அவன் பார்வையடைவாயாக. 43, உடனே அவன் பார்வையடைந்தான். எத்தனை சந்தோஷம். ஒரு புது உலகம், ஒரு புது வாழ்க்கை, ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய அத்தியாயம். அன்புக்குள்ளே என் ஆனந்தம், என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. அவன் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்துக்குள்ளே வந்தார். அது மட்டுமல்ல, தேவனை மகிமைப்படுத்தினான். அடுத்த சொல்லுகிறது, அவருக்கு பின் சென்றான். இங்கேதான் அநேக தவறு செய்கிறார்கள். தந்தவரை மறந்து விடுகிறார்கள், தந்தவைகளை அன்பு கூறுகிறார்கள். திரும்ப சொல்லுகிறேன், தந்தவரை மறந்து போகிறோம். ஒன்றை பெற்றுக் கொள்ளுகிறோம், வேலை, வசதி, கணவன், குழந்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆனால் கொடுத்தவரை மறந்து விடுகிறோம். இன்றைக்கு பாருங்கள், குழந்தைக்காக ஜெபிக்கிறவர்கள் குழந்தை பெற்றவுடனே ஆலயத்துக்கு வருவதில்லை. வேலைக்காக ஜெபிக்கிறவர்கள் வேலை கிடைத்தவுடனே ஆலயத்துக்கு வருவதில்லை. திருமணம் நடந்தவுடனே, அதாவது அதிகமான பிஸி, அதிகமான வரவேற்பு, அதிகமான விருந்து ஆலயங்களுக்கு வருவதில்லை. இல்லை என்பார்களே, தந்தவைகளை விட தந்தவர் பெரியவர். தந்தவைகள் அனித்தியமானது, தந்தவர் நிரந்தரமானவர். இந்த வசனம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, இவனை கண்டு ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை புகழ்ந்தார்கள். இங்கே 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இவனுடைய ஜெபம், அதாவது தேவனை மையப்படுத்தி, முதலாவது அவன் பார்வையடைந்தான், இரண்டாவது கிறிஸ்து மகிமைப்பட்டார், மூன்றாவது ஜனங்கள் புகழ்ந்தார்கள். இவனால் மக்கள் இயேசுவை கண்டு கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, உங்கள் ஜெபம் உங்களுக்கு நன்மை தர வேண்டும், பரலோகத்துக்கும் அதை பூரிப்பாக்க வேண்டும். புரிநினைக்கிறேன், உங்களுக்கு நன்மை, பரலோகத்திலே ஒரு பூரிப்பு. உங்களை பார்க்கிற மக்கள் நினைக்க வேண்டும், இந்த ஜெபத்தினுடைய விளைவை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் எல்லாரும் கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். எந்த மனிதன் அதட்டினானோ அதே மனிதன் புகழ்ந்தார். இந்த உலகத்தில் அன்புக்குள்ளே இதான் இன்றைய உலகம். அதட்டுகிற மக்களை பார்த்து நீங்கள் ஏமாற்றமடைய வேண்டாம். பேசுவர் பேசட்டும், சிரிக்கிறவர் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஆனால் நீங்களோ தொடர்ந்து தேவனை பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களால் பரலோகத்துக்கு மகிழ்ச்சி, இந்த பூலோகத்துக்கு மகிழ்ச்சி. 4 ஜெபங்களை சொன்னேன். முதல் ஜெபம் நம்பிக்கையின் ஜெபம், இரண்டாவது பெருமையின் ஜெபம், மூன்றாவது அறியாமையின் ஜெபம், நான்காவது இடைவிடாத ஜெபம். அன்புக்குள்ளே இந்த ஜெபங்களிலே உங்கள் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? முதல் ஜெபம் அதாவது விடாப்பிடியான நம்பிக்கையின் ஜெபம், நான்காவது விடாப்பிடியான ஜெபம். தொடர்ந்து ஜெபிப்போம், வெற்றி நிச்சயம். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். மாமிசமான யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவன். ஜெபத்திலே உங்களை மையப்படுத்த வேண்டாம், கிறிஸ்துவை மையப்படுத்துங்கள். ஜெபத்திலே காண்கிற ஒன்றை ஜெபிக்க வேண்டாம், காணக்கூடாத மகிமை, நித்தியம், வல்லமை. மூன்றாவதாக வாய்ப்புகள் இருந்தால் மட்டும் ஜெபிப்பேன், இல்லை வாய்ப்பே இல்லாவிட்டாலும் ஜெபியுங்கள்.
தேவன் மனிதன் எங்கே முடிக்கிறானோ அங்கே தேவன் ஆரம்பிப்பார். ஜெபியுங்கள், ஜெயம் உங்களுடையது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லா ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். வாழ்க்கையிலே சோர்ந்து போய் ஜெபித்து சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்கு சோர்ந்து போகாமல் ஜெபிக்க என் கொடுத்த 4 உதாரணங்களுக்காக நன்றி. அந்த விதவையைப் போலவும் அந்த குருடனை போலவும் விடாப்பிடியார நம்பிக்கையோடு ஜெபிக்க இரக்கம் பாராட்டுங்கய்யா. யாருங்களை அதட்டினாலும், யாருங்களை டிஸ்கரேஜ் பண்ணாலும், யாருங்களை மனமடிவாக்கினாலும் தொடர்ந்து ஜெபிக்க திரும்பதாரும். நீர் மாமிசமான யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன், ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. கேட்கிறார், பார்க்கிறார், கவனிக்கிறார், பதிலளிக்கிறார். எஸ் லார்ட், நீர் கேட்கும் தேவன், கவனிக்கிற தேவன், பார்க்கும் தேவன், பதிலளிக்கிற தேவன். அப்படியே செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. ஒரு விசை இருக்கிற இடத்துல அப்படியே கையை உயர்த்தி, இன்னைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். அவர் மாத்திரம் நம்மை மீட்கவில்லை என்றால், அவர் மாத்திரம் நம்மை ரட்சிக்கவில்லை என்றால், யோசிச்சு பாரு, நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கும் நமக்கே தெரியாது, எங்கே இருப்போம் நமக்கே தெரியாது, எந்த மூலையில் இருப்போம் நமக்கே தெரியாது. அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆமீன். நம்ம ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அப்போ கிறிஸ்தவர்கள்னா என்ன? கிறிஸ்தவர்கள் என்றால் உண்மையான அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள், பரலோக தகப்பனுடைய பிள்ளைகள் தான் கிறிஸ்தவர்கள். ஆமீன். அவர் எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவராய் மாறுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் பரிசுத்தராய் இருந்தால் நாமும் பரிசுத்த உள்ளவர்களாக இருக்கணும். அவர் அன்புள்ளவராய் இருந்தால் நாமும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் உண்மையுள்ளவராய் இருந்தால் நாமும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கலாம் பாருங்க, அழுது ஜெபிக்கலாம், புலம்பி ஜெபிக்கலாம். சில நேரத்தில் நம்முடைய ஜெபமே பதில் வராது பாருங்க. ஏன்னா நம்முடைய சுபாவங்கள் இன்னும் மாறலை. கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், சபைக்குள்ளே இருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். நான் மூத்த விசுவாசின்னு சொல்லிக்கலாம். நான் அந்த காலத்துலேருந்து சபைக்கு வரேன், நான் இவர் அவரு, நான் மெம்பரு, நான் ஞானசான் எடுத்தேன், நான் இவர் அவருன்னு சொல்லலாம். ஆனால் நம்முடைய சுபாவத்தை தேவன் மாற்ற விரும்புகிறார். சுபாவம் என்றால் நித்திய ஜீவன். தேவன் நித்திய ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சொல்றீங்க, ஆண்டவரே என்னை உம்மை போல மாற்றுங்க, ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டீர், என் சத்தத்தை கேட்டீர், என்னை விடுவித்தீர், என்னை விடுவித்து மீட்டீர், என்னை போஷித்து உயர்த்தீர், ஆசீர்வதித்தீர், எல்லாமே கொடுத்தீங்க. எத்தனை பேர் இருக்கிற இடத்துல அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே ஆண்டவர் உயர்த்தி இருக்கிற இடத்துல ஆராதனைனா என்னன்னா, உங்க சிந்தனை ஆஃப் பண்றது தான். இங்க நிறைய வேலைகள் இருக்கலாம், நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். எதையும் யோசிக்காம வீட்டையோ ஆஃபீஸையோ மற்ற காரியங்களை யோசிக்காம நான் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன், அவரை மாத்திரம் உயர்த்த வந்திருக்கிறேன். இதுதான் ஆராதனை. ஆமீன். விசுவாசனா என்ன? அவரை சார்ந்திருப்பது. ஆமீன். நம்பிக்கைனா என்ன? என் தேவன் எனக்குடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை சொல்லுங்க பார்க்கலாம், வாயை திறந்து. நிச்சயமாகவே, நிச்சயமாகவே நீங்கள் என்ன நம்பி இருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நிச்சயமாய் நீங்கள் நம்பி இருக்கிற காரியங்கள் வீண் போகாது.
என்ன காரியத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, யார் மேல விசுவாசத்தை வைத்திருக்கிறீர்களோ, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாமே அற்று போனாலும், உலகம் சூழ்நிலைகளே மாறினாலும், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிற இடத்த ஆண்டவர் உயர்த்தி ஹல்லேலூயா, thank you Lord, thank you Lord சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்கப்பா, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவரே. யெகோவா ஹீரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஹீரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. நீரே எம் கண். எல்லோரும் சேர்ந்து நான் உம்மை தேடுவேன் வாழ்நாளெல்லாம், நான் உம்மை சேவிப்பேன் நாள் முழுவதும். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் ஒரு விஷயம் இருக்கிற இடத்துல அப்படியே கைகளை உயர்த்தி, மியூசிக்லாம் வேண்டாம், கர்த்தரை மாத்திரம் உயர்த்த போகிறோம். இந்த வருடம் முழுவதும் நம்ம அதிகமாய் ஜெபித்தோம். நம்ம மனதில் அதுதான் நிறைய கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் தோன்றுறது. போன வருஷம்லாம் நாங்கள் ஜெபிக்கலைங்க, வேலைக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். ஆனால் இந்த வருஷம் நிறையா ஜெபிச்சிருக்கிறோம். நிறைய நேரம் நாங்கள் தேவனிடத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். பாருங்க, நல்லா கவனிங்க. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு காரியங்கள், நீங்கள் ஜெபித்த ஒவ்வொரு காரியமும் தேவன் கேட்டிருக்கிறார். நீங்கள் ஜெபித்த ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் பதில் தர நேரம், நன்றி சொல்லக்கூடிய நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்மை சுத்திகரித்து கொள்ளக்கூடிய நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஒருவேளை இங்கே கணவன்மார்கள் வந்திருக்கலாம், மனைவியை அன்பு கூறாமல் இருந்திருக்கலாம், சுயநலமாய் வாழ்ந்திருந்திருக்கலாம். ஒரு விஷயம் ஜெபிங்க, ஆண்டவரே என் மனைவியை நான் அன்பு கூற போகிறேன், என் பிள்ளைகளை நான் நேசிக்க போகிறேன். பல விதமான காரியத்தில் நம்ம அநேக நேரம் ஜெபிச்ச பிறகு நம்முடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா திரும்ப அதே வாழ்க்கை தான். போராட்டமான வாழ்க்கை, கசப்பான வாழ்க்கை, பாரமான வாழ்க்கை, திரும்பி ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர்னு சும்மா சாதா விஷயத்துக்கு கூட கோவப்படுறது, அப்படியே படப்படப்பாக இருக்கிறது. வேதம் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு.
வேதம் சொல்லுது, அவர் உன்னை விசாரிக்கிறபடினால் உன் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடு. இந்த முழு உலகத்துல நம்மை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. நம்மளை விசாரிக்கலாம், நம்மளை தேற்றலாம், நமக்கு உதவி செய்யலாம். அவங்கெல்லாம் நல்லவங்களா இருக்கலாம், ஆனா அவங்களிடத்துல வல்லமை இல்லை. நம்முடைய இருதயத்தை புரிந்து, நம்முடைய கஷ்டங்களை புரிந்து, நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற அளவுக்கு அவங்களிடத்துல பவர் இல்லை, வல்லமை கிடையாது. அப்படி வல்லமை இருந்தாலும் அதை தீமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிற உலகம். ஏனென்றால் பிசாசினால் உண்டாயிருக்கிறாங்க. எனக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நான் தேவனால் உண்டாயிருக்கிறேன், நான் உம்மை தேடுவேன், என் வாழ்நாள் எல்லாம் என்ன கஷ்டங்கள், என்ன நஷ்டங்கள், என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் நான் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. இருக்கிற இடத்துல அப்படியே கையை உயர்த்தி, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-4318-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.